இப்ப ஐடி கம்பெனில வேலை செய்யறவர் ரோட்ல பழம் விற்கிறவரை பார்த்தா எப்படி பேசுவாரு இல்லையா? ஐடி கம்பெனில வேலை செய்யும் போது அவரை பார்த்து சாரும்பாங்க. சார் குட் மார்னிங் சார் அப்படிம்பாரு. என்னைக்காவது பழக்காரர்கிட்ட போயிட்டு குட் மார்னிங் சார் சொல்லியிருக்கீங்களா? என்னப்பா வேலை? இந்த பேச்சிலேயே டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அப்ப இந்த பழக்காரருக்கும் ஐடி காரருக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கு. ஆனா இப்ப யோசித்து பாருங்க, தேவன் செலக்ட் பண்ண ஒரு ஆளு மீன்காரர், மீன் பிடிக்கிறவர். இன்னொரு ஆளு அப்பாவுக்கு வளர்ப்பின்றவர் கூட. ஆனா இங்கத்தான் அவர் மீன் பிடிக்கிறவர். ஆனா பரலோகத்துல அவர் நியாயம் தீர்க்கிறவர். ஆண்டவர் சொல்றார் 12 பேரை பார்த்து, நீங்கள் இஸ்ரவேல் கோத்திரம் அனைத்தையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் உட்கார்ந்திருப்பீர்கள். அப்ப இங்க மீன் பிடிக்கிறான்றதுக்காக பரலோகத்துல அவனுக்கு ஸ்டேட்டஸ் கம்மி கிடையாது. இங்க நீ என்ன வேணாலும் இருந்துட்டு போ, பரலோகத்தில் நம்ம அத்தனை பேருக்கு ஒரே ஸ்டேட்டஸை கத்தர் வச்சிருக்கோம். அதோட வியூல தான் நீங்க பார்க்கணும். ஒரு ஆளை அந்த வியூல பார்க்கணும். இங்க நீங்க அந்த ஆளுடைய வேலையை வச்சு, அந்தஸ்தை வச்சு, ஜாதியை வச்சு பாத்திய தொலைஞ்சிய கதை அவ்வளவுதான். ஆண்டவர் உங்களை பரிதாபமா பார்ப்பார். ஏன்? பரலோகத்தில் அவன் மேல இருக்கிற திட்டம் வேறு. கர்த்தர் வேற ஒண்ணு வச்சிருக்கிறாரு. இங்க அவர் மீன் பிடிக்கிறவரா இருந்துட்டு போறாரு, பழம் விற்கிறவரா இருந்துட்டு போறாரு. யார வேணாலும் இருக்கட்டும். ஆனா ஒண்ணு மட்டும், நீங்கள் ஆகாதது என்று தள்ளுகிற கல்லே ஒரு நாள் தலைக்கு மூளை கல்லாக மாறும். குடும்பத்துல ஆகாது என்று தள்ளப்பட்ட தாவீது இஸ்ரவேலுக்கு தலைக்கல்லாய் மாறினான், ராஜாவாக மாறினான். யாரு உன்னை தள்ளுறாங்களோ உன்னை மேலே உட்கார வைப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சபைக்குள்ள இந்த பாகுபாடு வரவே கூடாது. அத்தனை பேரும் ஒரே விலை கிரயத்தால் வாங்கப்பட்டவர்கள். இதுல யாருக்கும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வு என்பது சபைக்குள்ள கிடையாது. ஒரு மனம் வரணும். எல்லாரும் ஒண்ணுதான். இங்க எவ்ரிபடி ஒண்ணு. நீ உனக்குள்ள யாரையாவது விட நான் பெரியவன் உனக்கு தோணுச்சு, உன்னை சாத்தா வஞ்சிக்க தொடங்கிட்டான்னு அர்த்தம். சாத்தான் உங்களை என்ன செய்ய தொடங்கிட்டான்? வஞ்சிக்க தொடங்கிட்டான்னு அர்த்தம். உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவரு யாரும் கிடையாது. அவர் இந்த வியாபாரி உள்ள கிடையாது, அவர் இந்த ஜாதிக்காரு உள்ள கிடையாது, அவர் இந்த ஊர்க்காரரு. சபைக்குள்ள ஊர் பெருமை எந்த பெருமையும் கிடையாது. உன் பக்கத்துல உட்காந்துருக்கோம் யார் தெரியுமா? என்னை போல இயேசுவின் ரத்தத்துல கழுவப்பட்ட ஒருத்தன் என் பக்கத்துல உட்காந்துருக்கான். அவ்வளவுதான். என் பக்கத்துல உட்காந்துருக்கணும், என்னை போல இயேசுவின் ரத்தத்துல கழுவப்பட்ட ஒருத்தன். அவ்வளவுதான். இந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அப்பதான் அந்த சபை ஒரு கல்லின் மேல் ஒரு கட்டப்பட்ட சபையாக மாறும். அந்த சபையில தான் கர்த்தருடைய மகிமை பெரியதாயிருக்கும்.